வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்று இருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளில் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி. மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய பேராசிரிய பெருமக்களே, இந்த பிரம்மஞான பயிற்சியிலே கலந்து கொண்டிருக்கோம் எனது அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான மாலை வணக்கங்கள். இந்த 2 நாட்களாக பிரம்மத்தை பற்றிய பல்வேறு விளக்கங்களை எல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டு வருகிறீர்கள். பிரம்மம் என்றால் என்ன, அது எப்படிப்பட்டது, எல்லையில்லாமல் நீக்குமற எவ்வாறு நிறைந்து நிற்கிறது, அது எப்படி வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்ற 4 வளங்களையும் பெற்று விளங்குகிறது, பின்னர் எவ்வாறு அது எழுச்சி பெற்று இறை துகளாக மாறியது, இறை துகள்கள் ஒன்று சேர்ந்து விண்ணாக மாறியது, விண்கள் கூடி 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 பஞ்சபூதங்களாக மாறியது. அந்த பஞ்சபூதங்களின் காட்சிகள் தான் நாம் பார்க்கக்கூடிய பிரபஞ்சமாக, நட்சத்திரங்களாக, சூரியனாக, கிரகங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் எந்த இடத்திலே அந்த பஞ்சபூதங்கள் ஒன்று சேர்கிறதோ அந்த இடத்திலே அது உயிரினமாக மலர்ந்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு வரை வந்திருக்கக்கூடிய காட்சி. இவற்றையெல்லாம் இதுவரை நீங்கள் கேட்டு ரசித்திருக்கிறீர்கள். உங்களுடைய கருமையத்துக்குள்ளே இத்தனை செய்திகளும் சென்று சேர்ந்திருக்கின்றன. எத்தனையோ நம்முடைய கருமையத்தில் சேர்த்து வைத்திருக்கிறோம். இப்பொழுது நல்ல செய்திகள் பலவும் நம்முடைய கருமையத்தில் சென்று சேர்ந்திருக்கிறது. அந்த கருமையத்தில் சேர்ந்த செய்திகள் எல்லாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே விளைவுகளாக மாறி வருகின்றன என்பதையும் இப்பொழுது பேராசிரியை சிவகாமி அவர்கள் உங்களுக்கு விளக்கியிருப்பார்கள் செயல் விளைவு தத்துவத்தின் மூலமாக. இப்பொழுது அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வானியல் ஜோதிடம் என்பது பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக ஏன் இந்த தலைப்பை நாம் வைத்திருக்க வேண்டும்? வானியல் என்பது வானத்தில் இருக்கக்கூடிய கோள்கள், நட்சத்திரங்கள், இவற்றையெல்லாம் பற்றி நினைக்கின்ற போது மனம் கொஞ்சம் விரிந்து செல்கிறது. ஏனென்று சொன்னால் அன்றாடம் நம்முடைய மனம் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே, உறவு முறைகளிலே, பொருளாதார நிலைகளிலே, அலுவலக பிரச்சனைகளிலே இப்படியே இந்த மனம் சிக்கிக்கொண்டே இருக்கிறது. அதற்குள்ளே சுழன்று 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 இந்த மனதிற்கு அலுப்பு தட்டி விடுகிறது. ஆகவே இப்படி குடும்ப சிக்கல்களுக்குள்ளே, சமுதாயத்திற்குள்ளே சுழன்று கொண்டிருக்கக்கூடிய இந்த மனதை கொஞ்சம் வெளியே எடுத்து சந்திரனை பார், சூரியனை பார், நட்சத்திரங்களை பார், நட்சத்திரத்தை தாண்டி இருக்கக்கூடிய அண்டங்களை பார் என்று சொல்லி இந்த மனதிற்கு கொஞ்சம் வேடிக்கை காட்டுகின்ற போது இந்த மனம் விரிந்து 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 செல்கிறது. எந்த அளவிற்கு மனம் விரிகிறதோ விரிகிற அளவிற்குத்தான் அந்த மனதிற்கு ஒரு நுணுக்கம் கிடைக்கிறது, தெளிவு கிடைக்கிறது. ஆகவேதான் மகரிஷி அவர்கள் இந்த ஒரு சிந்தனையை நமக்கு வைத்திருக்கிறார்கள். மனதை விரித்து பழக்குவதற்கு இது ஒரு வாய்ப்பு. மனம் விரிகின்ற அளவிற்கு அந்த மனதிற்கு ஒரு தெளிவு கிடைக்கிறது, அறிவுக்கு ஒரு நுணுக்கம் கிடைக்கிறது. ஆகவே இந்த 2ம் இயல்பாக அமைய வேண்டும் என்பதற்குத்தான் மகரிஷி அவர்கள் நமக்கு இந்த வானியலும் ஒரு ஜோதிடம் என்ற ஒரு சிந்தனையை நமக்கு வைத்திருக்கிறார்கள். அதன் மூலமாக இன்னும் பல பலன்கள் நமக்கு கிடைக்க இருக்கின்றன. முதலில் இந்த வானியல் என்பதை என்னவென்று ஆராய்ச்சி செய்து பார்ப்போம். இப்ப வானியல் என்று சொல்வது இந்த வானத்திலே மிதக்கக்கூடிய கோள்கள், நட்சத்திரங்கள் இவையெல்லாம் எப்படி தோன்றின, எப்படி இருந்து கொண்டிருக்கின்றன, எப்படி இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்பதை பற்றியெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞானம், ஒரு அறிவியல். அதைத்தான் வானியல் என்று சொல்கிறோம். ஆக வானத்திலே மிதந்து கொண்டிருக்கக்கூடிய பொருட்கள், வானத்தில் என்ன மிதந்து கொண்டிருக்கின்றன? சூரியன் மிதந்து கொண்டிருக்கிறது, சந்திரன் மிதந்து கொண்டிருக்கிறது, மற்ற கோள்கள் எல்லாம் மிதந்து கொண்டிருக்கின்றன, நட்சத்திரங்கள் எல்லாம் மிதந்து கொண்டிருக்கின்றன. ஆக எல்லாவற்றையும் இந்த சுத்த வெளிதான் தாங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த சுத்த வெளியிலே எல்லாம் மிதந்து கொண்டிருக்கின்றன.
இப்படி மிதந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பொருள்கள் எல்லாம் எப்படி தோன்றின, எப்படி சுழன்று கொண்டிருக்கின்றன, தற்சுழற்சி எப்படி இருக்கிறது, இரண்டுக்கிடையே எப்படி தூரம் காத்து கொண்டிருக்கின்றன, ஒன்றை ஒன்று எப்படி சுற்றி வருகின்றன என்பதை பற்றிய விஞ்ஞானத்தை எல்லாம் சொல்வதுதான் வானியல் என்று சொல்கிறோம். அடுத்து ஜோதிடம் என்று சொல்வது, ஜோதி என்றாலே ஒரு வெளிச்சம், அங்கிருந்து வரக்கூடிய காந்த அலைகள், அதை பொதுவாக வெளிச்சம் என்று சொல்லிவிட்டார்கள். ஒவ்வொரு பொருளில் இருந்து ஒரு காந்த அலை வந்து கொண்டிருக்கிறது. அது கல்லாக இருந்தாலும் சரி, மண்ணாக இருந்தாலும் சரி, மரமாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு பொருளில் இருந்து ஒரு காந்த அலைகள் வந்து கொண்டிருக்கிறது. அதுபோன்று இந்த வானத்தில் மிதக்கூடிய எல்லா நட்சத்திரங்களிலிருந்தும், எல்லா கோள்களிலிருந்தும், எல்லா துணைக்கோள்களிலிருந்தும் காந்த அலைகள் வந்து கொண்டிருக்கிறது. இப்படி வந்து கொண்டிருக்கக்கூடிய காந்த அலைகள் உயிர்களின் மீது படுகின்ற போது, குறிப்பாக மனிதன் மீது படுகின்ற போது, மனிதனுக்குள்ளே உடம்புக்குள்ளே இந்த உடலில் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம் இவையெல்லாம் எப்படி மாறுபடுகின்றன, இங்கே உடம்புக்குள்ளே ரசாயன தன்மைகள் எப்படி மாறுபடுகின்றது என்பதையெல்லாம் அனுபவபூர்வமாக கணித்து அதைத்தான் ஜோதிடம் என்று உருவாக்கி வைத்தார்கள். ஆக ஜோதிடம் என்பதும் கூட ஒரு வகையான ஒரு விஞ்ஞானம் தான். சரியான முறையிலே கணிக்கப்பட்டு சரியான நபர்களால் அது சொல்லப்பட்டால் அதுவும் ஒரு விஞ்ஞானம் தான். ஆனால் இன்று அவசர காலத்திலே வியாபார நோக்கில் சென்று விட்டதால் அதனுடைய அந்த அறிவியலும் ஆன்மீகமும் விஞ்ஞானமும் அங்கே இல்லாமல் அது வியாபாரமாக மாறிவிட்டது. சரியான முறையிலே கணித்து பார்க்கின்ற போது அதுவும் ஒரு விஞ்ஞானம் தான். சூரியன் காலையில் இத்தனை மணிக்கு உதிப்பான், இத்தனை மணிக்கு மறையும், பௌர்ணமி இப்படி வரும், அமாவாசை இப்படி வரும், இந்த காலத்தில் கிரகணம் வரும் என்றெல்லாம் சொல்வதெல்லாம் ஒரு வானியல் ஜோதிடத்தை சேர்ந்த ஒரு கலைதான். அந்த காலகட்டங்களில் எப்படி உயிரினத்தை பாதிக்கும் என்பதெல்லாம் ஒரு அறிவியலோடு சேர்ந்த ஒன்றுதான். ஆனால் இன்று அதில் ஒரு வியாபார நோக்கு வந்து விட்டதால் அந்த ஜோதிடம் என்பது பல இடங்களிலே அது பொய்யாக போய்விடுகின்றது, நம்பிக்கை இல்லாமல் போய்விடுகின்றது. ஆனால் சரியான முறையிலே ஆராய்ச்சி செய்து சரியான நபர்களால் அதுவும் எடுத்துக்கொள்ளப்பட்டால் அதுவும் ஒரு விஞ்ஞானம் தான். இப்போ முதலில் நாம் வானியல் என்பதை பற்றி பார்த்துவிட்டு பின்னர் அந்த ஜோதிடம் என்பதற்கு வருவோம். முதலில் வானியல் என்பதற்கு ஆரம்பிப்போம். அப்ப வானியல் என்று சொன்னால் இந்த வானத்தில் மிதக்கக்கூடிய கோள்கள், நட்சத்திரங்கள். இப்ப வானம் என்று சொன்னாலே நமக்கு ஏதோ இந்த பூமிக்கு மேலே ஏதோ ஒரு கொப்பரை போன்று ஒன்று கமுத்து வைத்திருப்பது போல நினைக்கின்றோம். மேலே பார்த்தா நீல நிறமா தெரியுது. அப்படியெல்லாம் ஒன்றும் கொப்பரை ஒன்றும் கமுத்து வைக்கல. நம்ம எல்லாம் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கோம். அந்த கொப்பரையை தாண்டி மேலே போயிட்டா அந்த பக்கம் போயிட்டா சொர்க்கம் இருக்கும், இந்த பக்கம் போயிட்டா நரகம் இருக்கும், அப்படியெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மேலே வானம் நீல நிறமா தெரியுது. ஏன் தெரியுதுன்னாக்கும் மேலே காற்று இருக்கிறதுனால, காற்று மண்டலம் இருக்கிறதுனால சூரிய வெளிச்சம் படுகின்ற போது இந்த சூரிய வெளிச்சத்தில் 7 கலர் இருக்கு, வெப்ஜியார்னு சொல்லி எல்லா கலரும் இருக்கும். அதுல மற்றதெல்லாம் அது உறிஞ்சிக்கிட்டு அந்த நீல நிறத்தை மட்டும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த காற்று மூலக்கூறுக்கு இருக்கிறதுனால நமக்கு பார்த்தா வானம் வந்து ஒரு நீல நிறமா தெரியுது. இப்ப தண்ணி கூட பார்த்தா தண்ணி நீல நிறமா தெரியும், உயரத்துல தான். தண்ணி அந்த பிரதிபலிக்கிறதுனால அப்படி தெரியுது, அவ்வளவுதான் ஒளி. தண்ணிக்கு நிறமே கிடையாது. தண்ணி ஒரு டம்ளர்ல ஊற்றி பார்த்தா அந்த நிறமே தெரியாது. ஆனா கடலை பார்த்தா கடல் நீல நிறமா தெரியுது. ஏன்? அந்த பிரதிபலிப்பினால. சூரிய வெளிச்சம் இல்லாத போது கருப்பா தான் தெரியும், சூரிய வெளிச்சம் இருக்கிறப்பதான் நமக்கு அப்படி தெரியுது. இப்படி அந்த வானம் என்பது மேலே நம்ம போனோம்னா காற்று மண்டலத்துக்கு மேலே போயிட்டா இல்லை கருப்பா தான் தெரியும். இந்த காற்று மண்டலத்துக்கு மேலே போய் நின்று பார்த்தோம்னா வானம் கருப்பாகத்தான் தெரியும். மேலே போயிட்டு தான் போயிட்டே இருக்கும், அவ்வளவுதான். மேலே ஒன்றும் கொப்பரையெல்லாம் கிடையாது. போயிட்டே இருக்கும், அடுத்து ஒரு நட்சத்திரம் வரும், இன்னொரு கிரகம் வரும், அப்படித்தான் போயிட்டு இருக்கும், அவ்வளவுதான் ஒழிய எங்கேயும் போய் அதுக்கு மேலே நிறுத்துறதுக்கு ஒன்றும் அப்படி ஒரு கொப்பரை மாதிரி எல்லாம் கிடையாது. சரி, இப்போ இந்த வானத்தில் மிதக்கக்கூடிய நட்சத்திரங்கள், எத்தனையோ நட்சத்திரங்கள், கோடான கோடி நட்சத்திரங்கள் மிதந்து கொண்டிருக்கின்றன. அப்படி மிதந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்தில் ஒன்றுதான் நம்முடைய சூரியனும். நம்முடைய சூரியனும் ஒரு நட்சத்திரம் தான். இரவு நேரத்தில் நாம் ஆயிரம் நட்சத்திரங்களை பார்க்கின்றோம். ஆனால் பகல் நேரத்தில் எத்தனை நட்சத்திரத்தை நாம் பார்க்கின்றோம்? பகல் நேரத்தில் பார்க்கக்கூடிய ஒரே ஒரு நட்சத்திரம் சூரியன் தான், அதை தவிர வேற ஒன்றும் இல்லை. அப்ப பகல் நேரத்தில் நட்சத்திரங்கள் இல்லையா? நட்சத்திரங்கள் இருக்கின்றன, ஆனால் சூரிய வெளிச்சம் அதிகமாவதால் நமக்கு அது தெரிவதில்லை, அவ்வளவுதான். பகல் நேரத்திலும் அதே, இரவு நேரத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கின்றனவோ அதே நட்சத்திரங்கள் பகல் நேரத்திலும் இருக்கின்றன. ஆனால் சூரியனுடைய வெளிச்சம் அதிகமாக இருப்பதால் பகல் நேரத்தில் அது தெரிவதில்லை. திடீர்னு பகல் நேரத்தில் ஒரு நாள் சூரிய கிரகணம் வந்து சூரியனை மறைச்சிருச்சுன்னு வச்சுக்கலேன், அன்னைக்கு நீங்க நட்சத்திரத்தெல்லாம் பார்க்கலாம். ஒரு கற்பனை வச்சுக்கிறது. இப்ப சில சமயம் சூரிய கிரகணம் வருது இல்லைங்களா, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வந்து கம்ப்ளீட்டா சூரியனை மறைச்சிடும். முழு சூரிய கிரகணம், அரைகுறையா இருந்தா தெரியாது.
முழு சூரிய கிரகணம் வந்து நீங்க பகல் 12 மணி கூட வச்சுக்கங்களேன், கம்ப்ளீட்டா அதை மறைச்சு பிடிச்சுன்னா நமக்கு பகல் நேரத்தில் கூட நட்சத்திரத்தை பார்க்கலாம். இப்ப பகல் நேரத்திலும் நட்சத்திரங்கள் உண்டு இருக்கின்றன. இப்படி மிதக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கோடான கோடி நட்சத்திரங்கள், அவற்றிலே ஒரு நட்சத்திரம் தான் நம்முடைய சூரியன். நம்ம சூரியன் நமக்கு பக்கத்தில் இருக்கனால பெருசா தெரியுது, இந்த நட்சத்திரங்கள ரொம்ப தூரத்தில் இருக்கனால சின்னதா தெரியுது, அவ்வளவுதான். ஆனா நம்ம சூரியனை விட பெரிய பெரிய நட்சத்திரங்கள்லாம் இருக்கு. நம்ம சூரியனை மாதிரி 2 மடங்கு 3 மடங்கு 100 மடங்கு 1000 மடங்கெல்லாம் இருக்கு. அப்படி பெரிய நட்சத்திரங்கள்லாம் இருக்கின்றன. இப்ப முதல்ல நம்ம சூரியன் நம்ம எடுத்துக்கலாம். சூரியன் என்பது ஒரு பெரிய நெருப்பு கோளம். நம்ம தினம் அன்றாட பஞ்சபூத நகரம் பண்ணும்போது சாமிஜியோட குரல் கேட்டு கேட்டு கேட்டிருக்கோம். சூரியன் ஒரு பெரிய நெருப்பு கோளம். அது பூமியை விட பல லட்சம் மடங்கு பெரிதாக இருக்கக்கூடிய ஒன்று. பூமியை பார்க்கும்போது பல லட்சம் மடங்கு அது பெரிதாக இருக்கக்கூடிய ஒன்று. இப்படி அந்த சூரியனை சுற்றி பல கிரகங்கள் இருக்கின்றன. எத்தனை கிரகங்கள் இருக்கின்றன சூரியனை சுற்றி? பொதுவா நம்ம 9 கிரகங்கள் சொல்றோம். புதன், சுக்கிரன், 3வது பூமி, 4வது செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ. இப்ப கடைசியா ஒரு சேத்தனான்னு ஒன்று புதுசா கண்டுபிடிச்சதா சொல்றாங்க. நெப்டியூன் புளூட்டோவை தாண்டி அது கிரகமா கிரகம் இல்லையான்னு ஒரு ஆராய்ச்சியில் இருக்கு. பட் கிரகம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க விஞ்ஞானிகள். சரி, இதெல்லாம் சேர்த்து வச்சுக்கலாம். இதெல்லாம் சேர்ந்ததுதான் அந்த சூரிய குடும்பம். இப்போ இது இல்லாம சில கிரகங்களுக்கு துணை கிரகங்கள் இருக்கு. சில கிரகங்களுக்கு துணை கிரகங்கள் இருக்கு. அப்ப முதல்ல இருக்கக்கூடிய புதனுக்கு இல்ல, சுக்கிரனுக்கு இல்ல, பூமிக்கு ஒரு துணை கிரகம் இருக்கு. அதுக்கு நம்ம என்ன பேர் சொல்றோம்? சந்திரன். அது மாதிரி செவ்வாய்க்கு 2 சந்திரன் இருக்கு, குருவுக்கு ஒரு 16 சந்திரன் இருக்கு, சனிக்கு ஒரு 18 சந்திரன் இருக்கு, யுரேனஸ்க்கு ஒரு 5 சந்திரன் இருக்கு, நெப்டியூனுக்கு ஒரு 2 சந்திரன் இருக்கு. இப்படி மொத்தமா கூட்டம் கிட்டத்தட்ட ஒரு 40 சந்திரன் மேல நம்முடைய இந்த சூரிய மண்டலத்தில் சந்திரங்கள் இருக்கின்றன. இதெல்லாம் சேர்ந்தது தான் நம்ம சூரிய குடும்பம்னு சொல்றோம். இதெல்லாம் சேர்ந்த அமைப்பை தான் சூரிய குடும்பம் சொல்றோம். இப்ப இன்னும் கொஞ்சம் விரிவா நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த சூரிய குடும்பத்துல எல்லாமே பார்த்தா உருண்டையா தான் இருக்கு. சூரியன் எடுத்துட்டாலும் உருண்டையா இருக்கு, பூமி எடுத்துட்டாலும் உருண்டையா இருக்கு, சந்திரன் எடுத்துட்டாலும் உருண்டையா இருக்கு, செவ்வாய் எடுத்துட்டாலும் உருண்டையா இருக்கு, எல்லாம் உருண்டையா தான் இருக்கு. ஏன் இவையெல்லாம் உருண்டையாக இருக்க வேண்டும்? அதை முதல்ல நம்ம பார்க்கலாம். நம் மகரிஷியின் வழியில் நின்று அதை சிந்தனை செய்து பார்ப்போம். ஏன் இந்த கிரகங்கள் இவையெல்லாம் உருண்டையாக இருக்க வேண்டும்? அது ஒரு சதுரமா, செவ்வகமா, முக்கோணமா, டிசைனா இருந்தா பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் இல்லைங்களா? இப்ப புதன்னா முக்கோணம் மாதிரி இருக்குது, செவ்வாய்னா சதுரமா இருக்குது, குருனாக்க அது எலிப்ஸ் மாதிரி இருக்குது. இப்படி இருந்தா பாக்குறதுக்கு நல்லா அழகா இருக்கும் இல்லைங்களா? வித்தியாசமா. ஏன் எல்லாம் உருண்டையா இருக்கணும்? என்ன காரணம் அதுக்கு சொல்லலாம்? சுற்றிலும் என்ன இருக்கிறது? சுத்தவெளி. சுத்தவெளி என்ன செய்யும்? சூழ்ந்து அழுத்தும். சூழ்ந்து அழுத்துகின்ற போது எல்லாம் உருண்டையாக மாறிவிடும். அந்த சூழ்ந்து அழுத்துகிறது. மேலும் இந்த கிரகங்கள் எல்லாம் சுற்றி கொண்டிருக்கின்றன. அப்ப தற்சுழற்சி இருப்பதாலும் சூழ்ந்து அழுத்தம் இருப்பதாலும் அது உருண்டையாகத்தான் இருந்தாக வேண்டும். ஒரு வழியே இல்லை, ஒரு வழியே இல்லை. அப்ப வானத்தில் இருக்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் சரி, ஆரம்பத்தில் உருவாகும் போது கொஞ்சம் கரடு முரடா இருக்கலாம். ஆனால் உருவான பின்னர் ஒரு காலகட்டத்தில் அது தற்சுழற்சி வரக்கூடிய அளவிற்கு பெரிதான பின்னர் அது உருண்டையாகத்தான் இருந்தாக வேண்டும். ஒரு வழியே கிடையாது. அது பூமியா இருந்தாலும் சரி, சந்திரனா இருந்தாலும் சரி, சூரியனா இருந்தாலும், சூரியன் கூட உருண்டை தான். சூரியனும் உருண்டை வடிவம் தான். அப்ப வானத்தில் மிதக்கூடிய எல்லாம் உருண்டையாக இருப்பதற்கு காரணம் அந்த சூழ்ந்தெழுத்து மாற்றல், அதனால் வரக்கூடிய தற்சுழற்சி, அதனால் உருண்டையாக இருக்கின்றன. சரி, நட்சத்திரமும் உருண்டையாகத்தான் இருக்கும். இப்ப நட்சத்திரம் எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க? ஏன்னா வானத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே உருண்டைன்னு சொன்ன பின்னாடி இப்ப நட்சத்திரம் எப்படி இருக்கும்? உருண்டையா தான் இருந்தாகணும். ஆனா நம்ம நட்சத்திரத்தை எப்படி படம் போடுறோம்? ஸ்டார்னா தமிழ்ல என்ன? ஏன்னா ரெண்டு ஒன்னா தானே இருக்கு. ஆமா, அது ஏன் அப்படி போடுறோம்னா அங்கிருந்து வரக்கூடிய வெளிச்சம் விட்டு விட்டு வர்றதை ஒரு குறிக்கிறதுக்காக நம்ம அப்படி போடுறோம். ஆனா அது உருண்டையா தான் இருக்கும். இப்ப நம்ம சூரியனை படம் போடும்போது எப்படி போடுறோம்? 2 மலைக்கடையில ஒரு அரை வட்டம் போட்டு கொம்பு கொம்பா போடுறோம் இல்லையா? சூரியனுக்கு கொம்பு இருக்குதா? கொம்பெல்லாம் கிடையாது. நம்ம அந்த வெளிச்சம் வரக்கூடிய கதிர்களை போடுறதுக்காக அப்படி நம்ம போடுறோம். அது மாதிரி நட்சத்திரத்தை குறிக்கிறதுக்கு ஒரு குறியீடு, ஒரு சிம்பல் அப்படி வச்சுக்கிறோம். ஆனா நட்சத்திரங்களும் உருண்டையாகத்தான் இருக்கும், அது சந்தேகமே கிடையாது. தூரத்தில் இருக்கிறதுனால நமக்கு அது தெரிய மாட்டேங்குது. தூரத்தில் இருக்க தெரிய மாட்டேங்குது, அவ்வளவுதான்.
இப்ப பல்பு இங்க ஒரு குண்டு பல்பு இருக்கு, பார்த்தா குண்டா உருண்டையா தெரியுது. இதே குண்டு பல்பு நீங்க தூரத்துல இருந்து பாருங்க, அந்த உருண்டை தெரியாது இல்லையா? வெளிச்சம் தான் வர்றது மாதிரி தெரியும், நமக்கு தெரியாது இல்லையா? அதே மாதிரிதான் நட்சத்திரங்களும். அது தூரத்தில் இருக்கனால நமக்கு அந்த சைஸ் தெரிய மாட்டேங்குது. ஆனா சூரியனை விட பெரிய நட்சத்திரங்கள்லாம் இருக்கின்றன. ஆல்ரைட், இப்போ நம்ம ஏன் அவையெல்லாம் உருண்டையாக இருக்கின்றன, அதுக்கு ஒரு காரணம் கிடைச்சு போச்சு. இப்ப அடுத்த காரணம், இவையெல்லாம் ஒவ்வொன்றும் தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கிறது. இப்ப பூமி ஒரு நாளைக்கு ஒரு முறை தன்னைத்தானே சுற்றுகிறது. அது மாதிரி எல்லா கிரகங்களும் தன்னைத்தானே சுற்றி கொண்டுதான் இருக்கின்றன. அவை ஏன் இப்படி அவையெல்லாம் தன்னைத்தானே சுற்ற வேண்டும், அதுக்கு என்ன நம்ம காரணம் சொல்லலாம்? சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல். சரி, அதை அப்படியே நேரடியா எடுத்துக்கலாமா, இன்னும் கொஞ்சம் அதுல ஒரு மாற்றம் கொடுத்து சொல்லுங்களேன். இப்போ இதுக்கு நம்ம காரணம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த விண்ணுக்கு வருவோம். இப்போ நம்ம நேத்து எல்லாம் உங்களுக்கு விண் பத்தி சொல்லியிருப்பாங்க. அந்த விண் என்பது என்ன? இறைத்துகளின் கூட்டம். ஒரு விண்ணுக்குள்ள எவ்வளவு இறைத்துகள் அடங்கி இருக்கும்? கோடான கோடி இறைத்துகள் அடங்கி இருக்கும், அப்படிதானுங்க? கோடான கோடி இறைத்துகள் அடங்கிய ஒரு கூட்டத்தை தான் நம்ம விண் என்று சொல்கிறோம். சரி, அந்த இறைத்துகள் விண்ணுக்கு ஏதாவது உதாரணம் சொன்னாங்களா? லட்டு பூந்தி எல்லாம், லட்டு பூந்தி கதை சொல்லலையா? நீங்க கேட்கலையா? அடாடா, கேட்டுருக்கணுமே. சரி, எதுக்கு நீங்க மெஸ்ஸில் போய் இருக்கான்னு கேட்டாரு, இங்க சொல்லிடுறேன் நான். அதாவது இந்த இறைத்துகள் எல்லாம் அந்த பூந்தி மாதிரி நினைச்சுக்கங்க. பூந்தியை உருட்டி உருண்டையாக்கணும், அதுக்கு பேர் என்ன? அதுதான் லட்டு. அப்ப விண் என்பது லட்டு, இறைத்துகள் என்பது பூந்தி. இவ்வளவுதான். இந்த லட்டையும் பூந்தியும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இறைத்துகளையும் விண்ணையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். சரிதானுங்களா? இனிமேல் லட்டு செய்யும் போது ஞாபகம் நல்லா வந்துடணும். ஏன்னா அந்த இறைத்துகளால் ஆனதுதான் விண், அது தனியா ஒண்ணு இல்லை. இந்த லட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பூந்தியா பிரிச்சுட்டு வந்தீங்கன்னா கடைசியில் ஒண்ணும் இல்லாம போயிடும். அது மாதிரி அந்த விண்ணுக்குள்ள இருக்கிற இறைத்துகள் ஒன்னொன்னு வெளியே ஓடிக்கிட்டே வருதுன்னு வச்சுக்கல, ஓடி 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 முடிஞ்சு போச்சுன்னா ஒண்ணும் இல்லாம போச்சு விண். அவ்வளவு விண் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். உள்ள இருந்து வெளியே ஓடும் போதுதான் நம்ம அதை காந்தம்னு சொல்றோம். உள்ளே இருக்கிற வரைக்கும் ஒண்ணு இல்லை, உள்ள இருந்து வெளியே ஓடி வந்தா என்ன ஆகும்? அந்த இறைத்துகள், வரக்கூடிய இறைத்துகள் சுத்த வெளியில கலந்து அங்க ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் இப்படி உண்டு பண்ணும். அதைத்தான் நம்ம காந்தம்னு சொல்றோம். அப்போ அந்த இறைத்துகள் அதை அடங்கிய கூட்டம் தான் விண் என்று சொல்கிறோம். இந்த விண்ணு எப்படி சும்மா இருக்குமா, சுத்திட்டு இருக்குமா? சுத்திட்டு இருக்கும். விண்ணு சும்மா இருக்க முடியாது. ஏன் விண்ணு சும்மா இருக்க முடியாதுன்னா, விண்ணுக்குள்ள என்ன இருக்கிறது? இறைத்துகள். இறைத்துகள் என்ன செஞ்சிட்டு இருக்குது? அது சுழன்று கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு இறைத்துகளும் சுழன்று கொண்டிருப்பதால அந்த கோடான கோடி இறைத்துகள் சேர்ந்த விண் அந்த மொத்த அமைப்பே சுழன்று கொண்டிருக்கும். சுழன்றுதான் ஆகணும், வேற வழி இல்லை. ஒவ்வொரு இறைத்துகளுக்கும் ஒரு சுழற்சி வேகம் உண்டு. அந்த ஒவ்வொன்றிலிருந்து ஒரு காந்த அலை வந்து கொண்டிருக்கிறது. மொத்தமாக அந்த விண்ணையே சுழற்றி வைக்கும். இப்ப அதே அப்படியே பூமி கொண்டு வாங்க. இந்த பூமி ஏன் சுழல்கிறது, அதுக்கு அந்த காரணத்தை அப்படியே கொண்டு வாங்க. பூமி என்பது எதுவால் ஆனது? பஞ்சபூதங்களால் ஆனதுன்னு வச்சுங்க. பஞ்சபூதங்கள் எதுவால் ஆனது? விண்களால் ஆனது. அப்போ விண், ஒவ்வொரு விண்ணும் சுழன்று கொண்டிருக்கிறது அல்லவா? அப்ப பூமி என்பது ஒரு விண்களின் கூட்டம் அல்லது அணுக்களின் கூட்டம். ஒவ்வொரு அணுவும் சுழன்று கொண்டிருக்கிறது. ஆகவே மொத்தத்தில் பூமி சுழன்றுதான் ஆகணும், ஒரு வழி கிடையாது. பூமியை சுழலாம் நிறுத்த முடியாது. ஏன்? பூமி என்பது அணுக்களின் கூட்டம், அணு என்பது விண்களின் கூட்டம். ஒவ்வொரு விண்ணும் சுழன்று கொண்டிருக்கிறது. ஏனென்றால் விண்ணுக்குள்ளே இருக்கிற இறைத்துகள் சுழன்று கொண்டிருப்பதால் விண் சுழன்றே ஆகணும். ஆகவே விண்கள் சுழலுவதால் விண்களின் கூட்டமாக இருக்கக்கூடிய பூமி சுழன்றே ஆகணும், வேறு வழியே கிடையாது. பூமியுடைய சுழற்சி நிறுத்த யாராலும் முடியாது. அப்ப பூமி ஏன் தன்னைத்தானே சுற்றி கொள்கிறது? தினம் இரவு பகல் வருகிறது இல்லமா, அதுக்கு காரணம் இப்ப நமக்கு கிடைச்சு போச்சு. இதே மாதிரிதான் எந்த ஒரு கிரகத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, நம்ம சூரியன் எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாத்துக்கும் இதே கணக்கு தான். எல்லாம் விண்களின் கூட்டம், விண்கள் சுழல்கிறது. ஆகவே விண்களின் கூட்டமாக இருக்கக்கூடிய அந்த சூரியனாக இருந்தாலும் சரி, அது பூமியாக இருந்தாலும் சரி, செவ்வாயாக இருந்தாலும் சரி, சுழன்று தான் ஆகணும், வர வழி கிடையாது. இப்ப பூமி தன்னைத்தானே சுற்றிக் கொள்வதற்கு எவ்வளவு நேரம் ஆகிறது? ஒரு நாள் 24 மணி நேரம். அதே மாதிரி சூரியனும் கூட தன்னைத்தானே சுற்றிக் கொள்கிறது. ஏன்னா சூரியன் அணுக்களின் கூட்டம் தானே, அதுவும் சுழன்றுதான் ஆகணும். அப்படி சூரியன் தன்னைத்தானே சுற்றிக் கொள்வதற்கு எவ்வளவு காலமாகும்? 25 நாட்கள் ஆகும், சுமாராக 25 நாட்கள்.
நமக்கு ஒரு நாள்ல ஒரு சுத்தி வந்துடுது. அது சூரியன் தன்னைத்தானே சுற்றிக் கொள்வதற்கு சுமாராக 25 நாட்கள் ஆகும். அது மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு அந்த கணத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அவ்வளவுதான். சரி, இப்ப நம்ம இது ஏன் இந்த கிரகங்கள் தன்னைத்தானே சுற்றிக் கொள்கின்றன, அதுக்கு ஒரு காரணம் கிடைச்சு போச்சு. இப்ப அடுத்ததுக்கு வருவோம். இப்ப இந்த பூமிக்கும் சூரியனுக்கு இடையில எவ்வளவு தூரம் இருக்கிறது? ஒரு 9 கோடி மைல் தூரம் இருக்கு. இந்த 9 கோடி மைல் தூரம் எப்படி அமைகிறது? ஏன் இது ஒரு 5 கோடியா இருக்கக்கூடாது, ஒரு 15 கோடியா இருக்கக்கூடாது? சரியா ஏன் 9 கோடி மைல் அமையணும்? சூரியனிலிருந்து மொத்தமா பூமி வந்து டொப்புன்னு தேய்ச்சி விழுகல. சூரியனுக்குள்ளே அந்த அணு சிதவி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. உள்ள ஒரு அணுகுண்டு வெடிச்சுமா டம்மு 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 உள்ள வெடிச்சுக்கிட்டே இருக்குது. அப்படி வெடிக்கும் போது தூசி எல்லாம் வெளியே கிளம்பி வருது. அந்த தூசி ஒரு பட்டாசு வெடிச்சா எவ்வளவு தூசி வருது நமக்கு தீபாவளி பாக்குறோம் பாருங்க. அது மாதிரி உள்ள வெடிச்சு அந்த தூசி எல்லாம் வெளியே கிளம்பி வருது. அந்த வெளியே வரக்கூடிய தூசிகள் எல்லாம் அங்கிருந்து பல கோடி மைல் வெளியே வந்து 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 ஒரு லெவல்ல போக முடியாம நின்றுது. நம்ம குண்டு கீழே உருட்டி விட்டோம்னா 5-6 குண்டு உருட்டி விடுறோம், ஒவ்வொன்றும் போய் ஒரு இடத்துல நின்னுக்கும், அதுக்கு மேல போகாது. அது கணத்துக்கு மாதிரி ஒரு இடத்துல நின்னுக்கும். அது மாதிரி அந்த தூசிகள்லாம் வெளியே வந்து ஒரு இடத்துல நின்னுக்கும், அதுக்கு மேல போக முடியாம நின்னுக்கும். அப்படி அந்த தூசிகள்லாம் 5 வருஷம் 10 வருஷம் லட்சம் வருஷம் 1 கோடி வருஷம் சேர்ந்து 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 அது ஒரு உருண்டையா மாறி வர்றதான் கிரகங்கள். சரிதாங்களா? சூரியனிலிருந்து தெரித்து வரக்கூடிய அந்த தூசிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பல வருடக்கணக்காக ஒன்று சேர்ந்து அது பின்னர் உருண்டையாக வருவதுதான் கிரகங்கள் எல்லாம். அப்படி வந்தவைதான். சரி, அந்த மாதிரிதான் இவையெல்லாம் வந்திருக்கின்றன. இப்போ சூரியனுக்கு பூமிக்கு இடையில் அந்த 9 கோடி மைல் தூரம் எப்படி அமைகிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கோ, சூரியன் அது அணுக்களின் கூட்டம். அப்ப அங்கிருந்து ஒரு அலை காந்தாலை வந்துகிட்டே இருக்கும். அப்ப காந்தாலை என்பது அது ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். அங்கிருந்து வெளியே போனா எல்லாத்தையும் தள்ளிக்கிட்டே இருக்கும். ஒரு குளத்துல தண்ணி நிறைய இருக்கு, ஒரு கல்லு போட்டீங்கன்னா அலை அலையா போகுது. அலையா போகும்போது என்ன செய்யும்? மேல இருக்கிற ஏதாவது மிதக்கிறதெல்லாம் தள்ளிக்கிட்டே போகும், ஒதுக்கிட்டே போகும். அது மாதிரி சூரியனில் வரக்கூடிய அந்த காந்த அலைகள் அங்கிருந்து விரிஞ்சு 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 போகும்போது எது இருந்தாலும் தள்ளிக்கிட்டே போகும். அப்ப சூரியனில் வரக்கூடிய ஒரு காந்த அலை அப்படியே வந்து வந்து பூமியை தள்ளி 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 வெளியே தள்ளிட்டே போகும். அப்ப பூமியில் ஒரு காந்த அலை இருக்கு இல்லையா, அதே மாதிரி பூமி ஒரு பொருள் தானே, இது ஒரு அணுக்களின் கூட்டம் தானே. பூமியில் வரக்கூடிய காந்த அலை அப்படியே போய் சூரியனை பட்டு சூரியனில் தள்ள ஆரம்பிக்கும். அப்ப 2 காந்த அலைகளும் என்ன செய்யும்? 2 கடையில தூரத்தை தள்ளிக்கிட்டே போகும், கூட்டிகிட்டே போகும். ஆரம்பத்தில் இவ்வளவு தூரம் இல்லாம இருக்கும், இந்த தள்ளி 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 தூரம் தள்ளிக்கிட்டே போகுது. ஆனா இந்த 2மே எங்கே மிதந்து கொண்டிருக்கின்றன? சுத்த வெளியிலே மிதந்து கொண்டிருக்கின்றன. 2மே சுத்த வெளியில் மிதந்து கொண்டிருக்கிறது. சுத்த வெளியினுடைய தன்மை என்ன? அது சூழ்ந்து அழுத்து மாற்றல். எல்லாவற்றையும் சூழ்ந்து அழுத்தி 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 அது ஒன்று சேர்க்க பார்க்கும். அதுதான் சுத்த வெளியினுடைய தன்மை. அப்ப சுத்தவெளி என்ன செய்கிறது? இந்த சூரியனை பூமி அழுத்தி ஒன்று சேர்க்க பார்க்குது. ஆனா 2க்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த காந்த அலைகள் தள்ளி 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 பிரிக்க பார்க்குது. எந்த இடத்துல இந்த தள்ளும் விசையும் இந்த அழுத்தும் விசையும் சமமாகி விடுகிறதோ அந்த இடத்துல தூரம் நின்று போச்சு. இதுக்கு மேல கூடவும் கூடாது, குறைவும் குறையாது. அப்படித்தான் இந்த சூரியனுக்கு பூமிக்கு இடையில ஒரு 9 கோடி மைல் தூரம் என்று வந்துருச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் சூரியனுக்கு இடையில இருக்கக்கூடிய எல்லாம் கிட்டத்தட்ட இதே மாதிரி இதே நிலையில தான் எல்லாம் தூரம் அமைஞ்சதெல்லாம். அது மாதிரி நீங்க ஒரு 2 அணுவுக்கு இடையில எப்படி தூரம் அமையுதுன்னு பார்த்தா கூட இதே தான். அணுவுக்குள்ள போய் ஏன் புரோட்டானுக்கு எலக்ட்ரானுக்கு இடையில தூரம் அமையினா கூட இதே கரெக்ட் தான். அதே தான் எங்க போனாலும் வரும். விஞ்ஞானத்துக்குள்ள இதே தான் எங்க வேணாலும் கொண்டு போடலாம். சரி, இப்ப நம்ம தூரம் அமைஞ்சு நமக்கு தெரிஞ்சு போச்சு. சரியா 9 கோடி மைல் தூரம் ஏன் அமைந்தது என்பதற்கு ஒரு காரணம் கிடைச்சு போச்சு. அடுத்தது, இப்ப இந்த பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்வது, அதுக்கு காரணம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா இது அணுக்களின் கூட்டமாக இருக்கிறது. ஆகவே மொத்தத்தில் இது தன்னைத்தானே சுற்றி கொள்கிறது தெரிஞ்சு போச்சு. இந்த பூமி சூரியனை சுற்றி வருகிறது பாருங்க. பூமி சூரியனை சுற்றி வருது பாருங்க. எவ்வளவு நாளைக்கு ஒரு முறை சுத்தி வருது பூமி? வருஷத்துக்கு ஒரு முறை சுத்தி வருது. பூமிக்கு சூரியனுக்கு இடையில எவ்வளவு தூரம்? 9 கோடி மைல் தூரம். 9 கோடி மைல் தூரத்தை வச்சுட்டு ஒரு வட்டம் போட்டா எவ்வளவு பெரிய வட்டம் இருக்கு நினைச்சு பாருங்க. 9 கோடி மைல் தூரம் வச்சு ஒரு வட்டம் போட்டா வட்டம் எவ்வளவு பெரிய வட்டம் இருக்கும் சொல்றேன். பொதுவா கிரகங்கள் எல்லாம் வட்ட பாதையில தான் அமையுது. ஆனா அது ஏன் நீள்வட்டமா மாறுதுன்னா, நிறைய கிரகங்கள் இருக்கு இல்லையா,
ஒரே ஒரு கிரகம் வந்தா கரெக்டா வட்டப்பாதையில் சுத்தி வரும். நிறைய கிரகமா இருக்கு, ஒண்ணுல இருந்து வரக்கூடிய காந்தால இன்னும் கொஞ்சம் தள்ளும் இல்லையா, அந்த வட்டத்தை கொஞ்சம் தள்ளினா நீள்வட்டமா மாறிடும். அவ்வளவு வட்டத்தை ஏதாவது ஒரு இடத்துல தள்ளி போட்டீங்கன்னா நீள்வட்டமா மாறிடும். ஒரே கிரகம் இருந்தா கரெக்டா வட்டமா சுத்தும். நம்ம 9 கிரகம் 10 கிரகம் இருக்கு இல்லையா, ஒண்ணுக்கு ஒண்ணு ஒரு இன்டராக்ஷன் வரும் இல்லைங்களா, அப்படி வரும்போது கொஞ்சம் நீள்வட்டமா மாறிடும். அது பெருசா இருக்க கொஞ்சம் வித்தியாசம் வரும், அவ்வளவுதான். சரிங்க, ஆல்ரைட். இப்போ பூமி சூரியனை சுற்றி வருகிறதே, வருடத்துக்கு ஒரு முறை சுற்றி வருது. இப்ப வருஷத்துக்கு எத்தனை நாள் மொத்தம்? 365 நாள். அதை வச்சுதான் நமக்கு ஒரு வட்டத்துக்கு எத்தனை டிகிரி வச்சிருக்கிறோம்? 360 டிகிரி வச்சிருக்கிறோம். அந்த 5.25 நாளை விட்டுட்டு நம்ம 360 டிகிரி வச்சிருக்கிறோம். ஒரு நாளைக்கு சுமாரா 1 டிகிரி இந்த பூமி சூரியனை சுத்தர பாதையில கவர் பண்ணுது அப்படிங்கிறதுக்காக நம்ம 360 டிகிரி வச்சிருக்கிறோம். சரி, இப்ப நினைச்சு பாருங்க எவ்வளவு பெரிய வட்டம் இந்த பூமி சுத்திட்டு வருது. இப்ப நம்ம எல்லாம் எங்க இருக்கிறோம்? பூமியில் தான் இருக்கிறோம். அப்ப அந்த வட்டத்தை நம்ம சுத்தரமா இல்லையா? நினைச்சு பாருங்க. அந்த வட்டத்தை வருஷத்துக்கு ஒரு தடவை சூரியனை சுத்தி அந்த பெரிய வட்டத்தை நம்மளும் போட்டுட்டு தான் வரணும். நீங்க நினைக்கலாம் நம்ம பொள்ளாச்சி விட்டு எங்க போனோம், மெட்ராஸ் விட்டு எங்க போனோம், மெட்ராஸ்ல இருந்து இப்பதான் முத ஆலியாருக்கு வந்திருக்கிறோம், இப்படி எல்லாம் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா நீங்க வருஷத்துக்கு ஒரு முறை அந்த பெரிய வட்டத்தை சுத்திட்டு வர்றீங்க. நினைச்சு பாருங்க எவ்வளவு பெரிய வட்டம். அப்ப ஒரு நாளைக்கு அது எவ்வளவு தூரம் அந்த வட்டத்தை சுத்துற பாதை வருதுனாக்கா 15,50,000 மைல். ஒவ்வொரு நாளும் நீங்க சூரியனை சுத்துற பாதையில 15,50,000 மைல் நீங்க மாறி போயிட்டே இருக்கிறீங்க. ஒரு சுமார மணிக்கு போட்டா ஒரு மணிக்கு 65,000 மைல் வேகத்தில் ஓடிட்டு இருக்கு. அப்ப நீங்க இப்ப மணி 6 மணி ஆகுதுன்னா 4 மணிக்கு நீங்க உட்காரும் போது இங்க உட்கார்ந்தீங்க இல்லையா, அப்ப பூமி எந்த இடத்துல இருந்துச்சோ அந்த இடத்துல பூமி இல்ல. எங்க இருக்கு இப்போ? அங்க இருந்து 1,30,000 மைல் தள்ளி போயிடுச்சு பூமி. நீங்க நினைச்சிட்டீங்க நம்ம ஆடிட்டோரியத்துக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கிறோம், நம்மளை வெளியே விடவே மாட்டேங்கிறாங்க, சாமி 5 மணிக்கு வருவாரான்னு பார்த்தா அப்பவும் விட மாட்டேங்கிறாங்க, இப்படியே நம்மளை பிடிச்சு பண்றாங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனா நீங்க எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிருக்கீங்க பாருங்க. நீங்க 1,30,000 மைல் டிராவல் பண்ணிருக்கீங்க. இந்த 2 மணி நேரத்துக்குள்ள சூரியன் சுத்துற பாதையில் 1,30,000 மைல் டிராவல் பண்ணிருக்கீங்க. எவ்வளவு வேகம் பாருங்க, மணிக்கு 65,000 மைல் வேகம். ஒன்னும் ஏரோப்ளேன்லாம் அந்த வேகத்துக்கு போகாது. அப்ப ஏரோப்ளேன் போற வேகத்தை விட நம்ம வேகமா சூரியன் சுத்துற பாதையில் ஓடிட்டு இருக்கிறோம். நீ இந்த பூமி தான் ஒரு ஏரோப்ளேன் நினைச்சுக்கங்களேன், இப்படி கற்பனை பண்ணி இந்த பூமி தான் ஒரு ஏரோப்ளேன். இப்ப நம்ம எல்லாம் அந்த ஏரோப்ளேன்ல உட்கார்ந்து இருக்கிறோம், அப்படித்தானே? பூமி ஒரு ஏரோப்ளேன் வச்சா நம்ம எல்லாம் உட்கார்ந்து இருக்கோம் இல்லைங்களா? அப்ப இந்த பூமிங்கிற ஏரோப்ளேன் சூரியனை சுத்தி எவ்வளவு வேகத்துல சுத்துது? மணிக்கு சுமார் 65,000 மைல் வேகத்தில் சுத்துது. அதனால நம்ம எல்லாம் 65,000 மைல் வேகத்துல பறந்துட்டு இருக்கிறோம். அதனால நீங்க யாரும் ஒன்னும் ஏரோப்ளேன்ல போலியன்னு ஒன்னும் கவலையே பட வேண்டாம். ஏன்னா சிலருக்கு மனசுக்குள்ள ஆதங்கம் இருக்கும், இந்த மாதிரி எத்தனை ஏரோப்ளேன் பறந்து போகுது, நம்மளும் வாழ்க்கையில ஒரு நாள் மேல உட்காந்து போனா எப்படி இருக்கும். ஒன்னும் கவலையே படாதீங்க. டிக்கெட் வாங்காம இப்ப நம்ம எல்லாம் பறந்துகிட்டே தான் இருக்கிறோம். அதனால யாராவது உங்களை கேட்டாங்கன்னாக்கும் நீ ஏரோப்ளேன்ல பறந்துருக்கீங்களான்னு கேட்டாக்கும் அதை விட இன்னும் வேகமா போடு. ஏரோப்ளேன் 1000 மைல் வேகம் தான் அதிகபட்சம் போகும். இது நம்ம எவ்வளவு 65,000 மைல் வேக போறோம். அப்ப யாராவது உங்களை கேட்டா சொல்லலாம், நீ ஒன்னும் கவலைப்படாத, உன்னை அதை விட வேகமா போகக்கூடிய ஏரோப்ளேன் நான் கூட்டிட்டு போறேன், டிக்கெட்டே அதுக்கு வேண்டாம், நீ ஒன்னும் செலவே அளிக்க வேண்டாம்னு சொல்லிடலாம். சொல்லிட்டு சொல்லி பாருங்க, இது உண்மைதானே? நம்ம எல்லாமே இப்படி மணிக்கு 65,000 மைல் வேகத்துல பறந்துகிட்டு தான் இருக்கிறோம். பாருங்க, நினைச்சு பாருங்க, நம்ம இத்தனை நாள் இந்த பூமியில தான் நம்ம இருந்தோம். இது சாமுஜி சொன்ன பின்னாடி தான் நமக்கே தெரியுது. அப்ப நினைக்கும் போது ஆச்சரியமா இருந்தது, ஓ நம்ம எல்லாம் பறந்துகிட்டு தான் இருக்கும் போல் இருக்கு. பாருங்க, அது சரியாதான் இருக்கு. சரி, இப்படி இந்த பூமி சூரியனை சுற்றி வர 1 வருட காலம் ஆகிறது. அப்ப இந்த பூமி ஏன் சூரியனை சுற்றி வர வேண்டும்? சூரியனை சுற்றி வரணும்னா அதுக்கு எவ்வளவு ஆற்றல் வேணும்? இந்த ஆற்றல் எப்படி கிடைத்தது? ஏன் இந்த பூமி சூரியனை சுற்றி வருகிறது? அது பாட்டுக்கு ஒரு இடத்துல இருந்துக்கலாமே. சூரியன் 9 கோடி மைல் ஒரு இடத்துல நின்று தன்னைத்தானே சுத்தி இருந்தா போது, இரவு பகல்லாம் வந்துடும். பருவகாலம் வராட்டி போனா போயிட்டு போகுது, நமக்கு என்ன போச்சு? நமக்கு சாப்பாடு இருந்தா போதும் இல்லை? சுற்றாவட்டம் மோதிக்கின்றீங்களா? அதுதான் விளக்கு விசை இருக்குல்ல, 2 கடையில விளக்கு விசை இருக்குது. அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கலாம், 2 தள்ளி தான் நின்னாங்கன்னு போய் ஒன்னோடு ஒட்ட முடியாது. ஏன்னா அந்த விளக்கு விசை இருக்கு 2 கடையில, அதனால தள்ளி தான் நின்னாகணும், போய் ஒட்டிக்க முடியாது. சுத்தவெளி சுத்தவெளி அமைதியா தான் இருக்கு.
ஏன்னா எல்லாம் சயின்டிஸ்ட், பிரம்மஞானிகள்லாம் சயின்டிஸ்ட்க்கு மேல. நீங்க எங்கேயாவது போய் ஒரு ஸ்கூல்ல காலேஜில் வேலை பார்க்குற வாத்தியார்ட்ட போய் பூமி ஏன் சுத்துன்னு கேளுங்க, கொஞ்ச நேரம் யோசனை பார்த்து எனக்கு தலை சுத்துன்னு அப்புறம் வந்து சொல்லிட்டு போயிடுவார். பூமி சுத்துறதுக்கு சரியான காரணம் சாமிஜி தான் சொல்றாரு, வேற எங்கேயும் சொல்லு. அது பூமி சுத்திட்டு இருக்கு, 24 மணி நேரத்துக்கு ஒரு சுத்திட்டு இருக்கு, அவ்வளவுதான் சொல்லுவாங்களே ஒழிய ஏன் சுற்றுகிறதுன்னு கேள்வி கேட்டீங்கன்னா அங்க விடையே கிடையாது, விடையே கிடையாது. அது மாதிரி பூமி ஏன் சூரியனை சுற்றி வர வேண்டும் கேள்வி கேட்டீங்கன்னா அங்க சயின்ஸ்ல விடை கிடையாது. அவங்க என்ன சொல்லுவாங்க, ஐயா சுத்தி வந்தாதான் பூமி நிற்கும், சுத்தலைன்னா பூமி விழுந்துரும் சொல்லுவாங்க. ஏன்னா விஞ்ஞானத்தை பொறுத்த வரைக்கும் பூமி வந்து சூரியனை சுத்தலைன்னா சூரியன் மேல தொப்புன்னு விழுந்துரும் பூமி. பூமி ஒரு வினாடி நிறுத்தி போட்டோம் வச்சுக்கல, சுத்தாம பூமி நிறுத்திட்டோம்னா அடுத்த வினாடி விழுந்துரும். இப்போ நம்ம கையில கொஞ்சோன்னு சின்ன பாத்திரத்தில் தண்ணி எடுத்துட்டு வேகமா சுத்துனீங்கன்னா தண்ணி கொட்டாம சுத்தும், வேகமா சுத்துனீங்கன்னா நிறுத்தினீங்கன்னா கொட்டி போயிடும். அது மாதிரி பூமி நின்றுச்சுன்னு வச்சுங்க அடுத்த வினாடி டொப்புன்னு சூரியன்ல விழுந்துரும், அடுத்த வினாடியே விழுந்துரும். அது விஞ்ஞானத்தை பொறுத்தவரைக்கும் சொல்றது சரிதான், அது தப்பு கிடையாது. இப்ப நம்ம ஏன் வந்து சூரியனை சுற்றி வரணும் அதை பார்க்கலாம். அதாவது சூரியனிலிருந்து ஒரு காந்த அலை வருகிறது, சூரியனிலிருந்து ஒரு காந்த அலை. இப்ப சூரியனிலிருந்து வரக்கூடிய வெளிச்சம் வெப்பம் எல்லாமே ஒரு காந்த அலையின் வகைதான். இன்னும் இது தவிர எத்தனையோ காந்த அலைகள் சூரியனிலிருந்து வந்து கொண்டிருக்கின்றன. அந்த சூரியனிலிருந்து வரக்கூடிய காந்த அலைகள் எவ்வளவு தூரம் போகும், பல கோடி மைல் தூரம் வரைக்கும் போகும். யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ அதெல்லாம் தாண்டி அடுத்த நட்சத்திரம் ரொம்ப தூரம் வரைக்கும் அந்த காந்த அலைகள் போகும், ரொம்ப தூரம் வரைக்கும் அந்த காந்த அலைகள் போகும். சரி, இப்ப சூரியன் தன்னைத்தானே சுற்றிக் கொள்வதற்கு எவ்வளவு நாள் ஆகிறது, 25 நாள். அப்ப 25 நாட்களுக்கு ஒரு முறை சூரியன் தன்னைத்தானே சுற்றிக் கொள்கிற போது இந்த காந்த அலை என்ன ஆகும், அதுவும் அப்படியே தானே சுத்தி வரும். ஒரு பல்பு இருக்கு, பல்பு வந்து வெளிச்சம் வந்துட்டு இருக்கு, பல்பு திருகணும்னா வெளிச்சம் திருகிற மாதிரி தான் இருக்கும், சுத்திட்டு வர வெளிச்சமும் திருகிற மாதிரி தான் இருக்கும். அப்ப சூரியனிலிருந்து வரக்கூடிய அந்த காந்த அலைகளும் சூரியனோடு சேர்ந்து 25 நாட்களுக்கு ஒரு முறை சூரியனை சுற்றி கொண்டு வரும். அந்த காந்த அலைக்குள்ளே எதை கொண்டு போய் வைத்தாலும் அது அப்படி இழுத்துட்டே போயிடும். எதை கொண்டு அந்த காந்த அலை மண்டலத்தை வச்சுட்டாலும் சரி, அந்த காந்த அலை மண்டலம் அந்த பொருட்களை எல்லாம் இழுத்துக்கொண்டே ஓடும். அப்ப அந்த எல்லா கிரகங்களும் எங்கே இருக்கின்றன, அந்த காந்த அலை மண்டலத்தில் இருக்கின்றன. அந்த காந்த அலை மண்டலத்தில் சூரியனிலிருந்து வரக்கூடிய காந்த அலை மண்டலத்திலே தான் எல்லா கிரகங்களும் இருக்கின்றன. ஆகவே சூரியன் சுற்றுகின்ற போது அந்த காந்த அலை மண்டலம் சுழல்கிறது, அந்த காந்த அலை மண்டலத்தில் சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாம் அப்படியே இழுத்துட்டு ஓடுது. கிரகங்களுக்கு ஓடணும்னு நான் நினைக்கல, வேற வழி கிடையாது, அது இழுத்துட்டே போயிடும். ஆத்துல தண்ணி போகுது, தண்ணி போகும்போது அது செடி செத்த எல்லாத்தையும் இழுத்துட்டு போகுது பாருங்க. அதுல மிதக்கிற பொருள்லாம் நான் மிதந்து ஓடணும்னு நினைக்கல, தண்ணி ஓடுற வேகத்துக்கு ஓடித்தான் ஆகணும், வேற வழி கிடையாது. என்ன லேசான பொருள்னா தண்ணி ஓடுற வேகத்துக்கு போகும், ஒரு கனமான மரம் போகுதுன்னா மெதுவா போகும், அந்த தண்ணி ஓடுற வேகத்துக்கு போகாது. அது மாதிரி சூரியனை சுற்றி இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாம் அது எவ்வளவு தூரத்தில் இருக்குது, எவ்வளவு பெரிதாக இருக்குது என்பதுக்கு தகுந்த மாதிரி சூரியனை சுற்றி ஓடி வந்து கொண்டிருக்கிறது, அவ்வளவுதான். அப்ப பூமி ஏன் சூரியனை சுற்றி வருகிறதுனா வேற ஒண்ணும் இல்லை, சூரியனுடைய காந்த அலைக்களம் அந்த பூமியை அப்படியே இழுத்துட்டு ஓடுது. அந்த காந்த அலை எந்த திசையில் சுத்துதோ அதே திசையில் தான் ஓடி ஆகணும், வேற வழி கிடையாது. தண்ணி ஓட திசையில் தான் மிதக்கிற பொருள்லாம் ஓடி ஆகணும். அப்படித்தான் பூமி சூரியனை சுற்றி வருகிறது, எல்லா கிரகங்களும் அப்படித்தான் சூரியனை சுற்றி வருகின்றன. அப்ப ஏன் கிரகங்கள் சூரியனை சுற்றி வருகின்றன நமக்கு இப்ப காரணம் தெரிஞ்சு வச்சுங்களா. ஏன் சுற்றி வருகின்றன, சூரியனுடைய காந்த அலைக்களம், அந்த காந்த அலை ஒரு பிளேட் மாதிரி வச்சுக்கங்க, சூரியனிலிருந்து ஒரு பிளேட் மாதிரி நீட்டமா போகுதுன்னு வச்சுக்கல, ஒரு தட்டு மாதிரி. அப்ப சூரியன் சுத்தும் போது தட்டு சுத்துது, தட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் சுத்துற மாதிரி வச்சுக்கங்களேன், அவ்வளவுதான். சுத்தித்தான் ஆகணும், வேற வழியில். All right.